இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஆஸ்திரேலியா பொது தேர்தலில் பிரதமரை எதிர்த்து டாமி தாமஸ் மகள் போட்டி. ஆஸ்திரேலிய பொது தேர்தல் வரும் மே 3 நடைபெறுகிறது. ஆளும் தொழிலாளர் கட்சிக்கும் லிபரல் நேஷனல் கூட்டணிக்கும் இடையில் நடைபெறவிருக்கும் கடுமை வாய்ந்த இந்த பொது தேர்தலில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் போட்டியிடும் கிராண்ட்லர் தொகுதியில் மலேசியாவின் முன்னாள் சட்டத்துறை தலைவர் டாமி தாமஸ் மகள் போட்டியிடுகிறார். டாமி தாமஸ் மகள் ஹானா தாமஸ் தி கிரீன்ஸ் கட்சி சார்பில் ஆஸ்திரேலிய பிரதமரை எதிர்த்து போட்டியிடுகிறார். ஆஸ்திரேலியாவில் முன்னணி வழக்கறிஞர்களில் ஒருவரான ஹானா தாமஸ் தற்போது தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். சமூக தொண்டுகள் மற்றும் நூல்களை எழுதுவதில் பிரபலமாக விளங்கும் ஹானா தாமஸ் மலேசியாவில் பிறந்து வளர்ந்து ஒரு நீடித்த வாழ்வியல் மதிப்பீட்டு பின்னணியை கொண்டதற்காக பெருமைப்படுவதாக தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் ஹானா தாமஸ் அந்நாட்டின் பிரதமரை எதிர்த்து கிராண்ட்லரில் தொகுதியில் போட்டியிடுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது 3 காரணங்களை முன்வைத்தார். காசாவில் நீடித்து வரும் அப்பாவி மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் கட்டவிழ்த்து விட்டுள்ள அடக்குமுறை மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவித்து வரும் இஸ்ரேலின் கொடுங்கோல் செயல் குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் கண்டும் காணாமல் இருந்து வருவது அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று என்று ஹானா தாமஸ் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு மர்மமான முறையில் காணாமல் போன ஓர் ஆஸ்திரேலிய பிரஜையான ஆனா ஜென்கின்ஸ் என்ற அன்னபூர்ணியின் எலும்புக்கூடும் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் மரண விசாரணை நீதிமன்றம் அளித்த வெளிப்படையான தீர்ப்பை பினாங்கு உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அன்னபூர்ணியின் மரணத்தை கொலையாக வகைப்படுத்துவதற்கு போதுமான உறுதியான ஆதாரங்கள் இல்லை என்று உயர் நீதிமன்ற நீதிபதி ரோஃபியா முகமட் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். ஆனால் அன்னபூர்ணி மரணம் தொடர்பில் விசாரணை தொடர வேண்டும் என்று நீதிபதி ரோஃபியா முகமட் கேட்டுக்கொண்டார். அன்னபூர்ணி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதற்கு முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை. பேரா பாரிட் புந்தாரில் பிறந்து வளர்ந்து ஆஸ்திரேலிய பிரஜையாக மாறிய அன்னபூர்ணியின் மரணம் தொடர்பில் ஊகங்களில் அடிப்படையில் முடிவு செய்ய இயலாது. கொலை என்பது மரண விசாரணை நீதியால் பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு கடும் குற்றச்சாட்டு. அன்னபூர்ணியின் மரணத்திற்கான காரணத்தை முடிவு செய்ய இயலவில்லை என்று மரண விசாரணை நீதிபதி அளித்த முடிவை தாம் ஆமோதிப்பதாக நீதிபதி ரோஃபியா முகமட் தனது தீர்ப்பில் கூறினார். ஆஸ்திரேலியா அடலைடில் வசித்து வந்த 65 வயது அன்னபூர்ணி கடந்த 2017 ஆண்டு தனது கணவர் ஃப்ராங்க் ஜென்கின்ஸுடன் பினாங்கை சுற்றி பார்க்க வந்தபோது மர்மமான முறையில் காணாமல் போனார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் எலும்புக்கூடு ஒரு கட்டுமான தளத்தின் பங்களா வீட்டிற்கு அருகில் புதரில் கண்டுபிடிக்கப்பட்டது. வீட்டின் பின்புறமாக சமையல் அறையில் நுழைந்த கொள்ளையன் ஒருவன் சமையல் கட்டில் இருந்த 3 இந்திய பெண்களை மடக்கி தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தயார் நிலையில் மோட்டார் சைக்கிளில் காத்திருந்த தனது சகாவுடன் தப்பி சென்றான். இந்த கொள்ளை சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை 5 மணியளவில் கடாகுலிம் தமன் கொத்தக்கனாரியில் நிகழ்ந்தது. இதில் பார்வதி என்ற 39 வயது மாது கடும் காயங்களுக்கு ஆளானார். சங்கிலியை பறிக்க கொள்ளையனுடன் போராடிய போது கீழே இழுத்து தள்ளப்பட்ட பார்வதிக்கு 2 முழங்காலிலும் கன்னத்திலும் காயம் ஏற்பட்டது. தனது தாயார் மற்றும் தோழியுடன் சமையல் கட்டில் வேலை செய்து கொண்டு இருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கோலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஜுல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். அந்த வீடமைப்பு பகுதியில் 2 மருங்கிற்கு இடையில் பின்வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த இந்தியர்கள் என்று நம்பப்படும் 2 வழிப்பறி கொள்ளையர்களில் ஒருவன் வெளியே மோட்டார் சைக்கிளில் காத்திருக்க மற்றொருவன் கதவு திறந்த வீட்டின் சமையல் கட்டின் பின்வழியாக நுழைந்து இருக்கிறான். பார்வதியின் தோழி அணிந்திருந்த ஆபரணங்களை கத்தி முனையில் பறிக்க முயன்றுள்ளான். பார்வதி அதனை தடுத்துள்ளார். பின்னர் பார்வதியின் தலைமுடியை பிடித்த கொள்ளையன் அவரை தரதரவென்று இழுத்துக்கொண்டு வெளியே வந்துள்ளான். பார்வதியின் தாயாரும் தோழியும் அதனை தடுக்க வெளியே ஓடி வந்தனர்.
அப்போது பார்வதியை கீழே தள்ளிய கொள்ளையன் அந்த பெண்மணியின் தங்க சங்கிலியை பறிக்க முற்பட்டான். போராட்டத்திற்கு மத்தியில் மோட்டார் சைக்கிளில் தயார் நிலையில் காத்திருந்த அவனது சகா மோட்டார் சைக்கிளுடன் அப்பகுதிக்குள் நுழைந்து கொள்ளையனை ஏற்றிக்கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி சென்றுள்ளான் என்று சூப்பரிண்டென்டென்ட் ஜுல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். எதிர்வரிசை வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவை ஆராய்ந்தபோது கொள்ளையர்கள் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் அவர்களையும் கொள்ளைக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளையும் துல்லியமாக அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டது என்று ஜுல்கிஃப்லி அசீசான் குறிப்பிட்டிருந்தார். எனினும் இச்சம்பவம் குறித்து அளிக்கப்பட்டுள்ள போலீஸ் புகாரை தொடர்ந்து தாங்கள் தீவிரமாக புலன் விசாரணை செய்து வருவதாக ஜுல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். ஈப்போ மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சட்டவிரோத லாட்டரி சீட்டு சூதாட்டத்தை நடத்தி வந்த கும்பல் ஒன்றை பேரா போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பேரா மாநில குற்றப்புலனாய்வு துறையான D7 பல்வேறு இடங்களில் நடத்திய சோதனை நடவடிக்கையில் சட்டவிரோத லாட்டரி சீட்டு சூதாட்ட கும்பல் முறியடிக்கப்பட்டதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிசாம் நோர்டின் தெரிவித்தார். இந்த சோதனையில் 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட வயதுடைய 3 ஆண்களையும் ஒரு பெண்ணையும் போலீசார் கைது செய்தனர். சட்டவிரோத லாட்டரி சூதாட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் 50 லட்சம் ரிங்கிட் வரை இந்த கும்பல் பணம் ஈட்டி வந்ததாக நம்பப்படுகிறது. இக்கும்பல் முறியடிக்கப்பட்டது மூலம் ரொக்க பணம், கணினிகள், கால்குலேட்டர்கள் முதலியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து இருப்பதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ நூர் ஹிசாம் நோர்டின் தெரிவித்தார். மலேசிய இந்தியர்கள் இனி வருகின்ற காலங்களில் ஒற்றுமைக்கு, குறிப்பாக ஓரணியில் ஒரே நோக்கத்தில் இணைந்து செயல்படாவிட்டால் தொடர்ந்து தோல்விகளையும் பிளவுகளையுமே சந்திக்க வேண்டி வரும் என்று முன்னாள் சுகாதாரத்துறை துணை அமைச்சரும் மாய்காவின் முதுபெரும் தலைவருமான தான் ஸ்ரீ கா குமரன் எச்சரித்தார். நேற்று மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் 14ஆம் ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் மேற்கண்ட வேண்டுகோளை விடுத்தார். மூத்த பத்திரிகையாளரும் அவ்வியக்கத்தின் தேசிய தலைவருமான எழுத்தாண்மை ஏந்தல் பேரு தமிழ்மணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய தான் ஸ்ரீ குமரன், இந்தியர்கள் பல்வேறு கட்சிகளில் சிதறியிருக்கிறார்கள், அதிலும் பல்வேறு கூட்டணிகளிலும் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலை தொடர்ந்தால் இந்திய ஓட்டுகள் சிதறடிக்கப்பட்டு இந்தியர்கள் அரசியலில் கேள்விக்குறியாக்கப்படுவார்கள். அதனால் அவ்வப்போது ஆளப்படுவோரால் புறக்கணிப்புக்கு ஆளாக வேண்டி வரலாம் என்றார். மறைந்த இயக்கத் தலைவர் காந்தரசு நினைவுகளுடன் தொடங்கிய கூட்டத்தில் அவருக்கு பதில் துணைத் தலைவராக தா பரமசிவம் நியமிக்கப்பட்டார். அவரையொட்டி உதவித் தலைவராக கா சுப்பையாவும், மத்திய செயலவைக்கு சந்திரகுமாரும், தலைவர் தமிழ்மணியால் நியமிக்கப்பட்டார்கள். செயலாளர் விந்தை குமரனால் வழிநடத்தப்பட்ட இக்கூட்டத்தில் இயக்க நல்லுரையாளர் கொள்கை கனல் கே வாசு வாழ்த்துரை வழங்கினார். 100க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இந்திய சமூகத்தின் பொருளாதார இலக்கு குறித்து விரிவாக விவரிக்கப்பட்டது. பத்துகேவ்ஸ் தாமான் ஸ்ரீ கோம்பாக் ராயன் உணவகத்தில் நடைபெற்ற 14ஆம் ஆண்டு கூட்டம் பே கோவிந்தசாமியின் நன்றியுரையுடன் நிறைவேற்றப்பட்டது. தனது தாயாரால் கவனித்துக் கொள்ளப்பட்ட 7 வயது சிறுமியை மானபங்கம் புரிந்ததாக மெக்கானிக் ஒருவர் கைது செய்யப்பட்டார். 28 வயதுடைய அந்த மெக்கானிக் இன்று மலாக்கா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு 7 நாட்கள் தடுத்து வைப்பதற்கான அனுமதியை போலீசார் பெற்றுள்ளனர். மலாக்கா கம்போங் பத்தாங் தீகாவில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் 2014ஆம் ஆண்டு சிறார் பாலியல் சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.